அன்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா கிராஸ் பாலினேஷன். இப்போ கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு நான் சொல்லும்போது சொல்லியிருப்பேன், ஒரு ட்ரீல உள்ள ஃப்ளவர்ஸ்ல உள்ள போலன் கிரெயின் இன்னொரு ட்ரீல உள்ள ஃப்ளவர்ல உள்ள போலன் கிரெயின்ஸ்ல, அதாவது சேம் ஸ்பீசியஸா இருக்கும். உதாரணத்துக்கு எங்க வீட்டு கொல்லையில ஒரு மாமரம் இருக்கு, உங்க வீட்டு கொல்லையில ஒரு மாமரம் இருக்கு. எங்க வீட்டு கொல்லையில உள்ள மாமரத்துல ஃப்ளவர்ல உள்ள போலன் கிரெயின்ஸ் உங்க வீட்டு மாமரத்துல உள்ள ஃப்ளவர்ல உள்ள ஸ்டிக்மால வந்து விழுந்துச்சுன்னா that pollination is called cross pollination or allogamy. அந்த கிராஸ் பாலினேஷன்ல டூ டைப்ஸ் இருக்கு. அந்த கிராஸ் பாலினேஷன்ல டூ டைப்ஸ் இருக்கு. அதை தான் நீ கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். போலாமா? So listen here, we discuss the topic is cross pollination. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன? cross pollination. அந்த cross pollination-க்கான டெஃபினிஷனை நான் ஒரு 2 லைன்ஸ்ல எழுதியிருக்கேன் பாருங்க. Transfer of pollen grains from one flower to another flower. From one flower to another flower of the stigma of different plant of the same species. Different plant of the same species. So that is the proper definition of cross pollination. The cross pollination again divide into two different types. இந்த cross pollination நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்னொரு பேர் இருக்கு cross pollination-க்கு, அவுட் பிரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பிரீடிங்? அவுட் பிரீடிங் சொல்லுவோம். அந்த cross pollination நம்ம டூ டைப்ஸா பிரிக்கிறோம். The first one is a chaetonogamy. என்ன கேமி? chaetonogamy. It is a type of autogamy. என்ன சார் ஆட்டோகேமின்னு சொல்றீங்க? ஆட்டோகேமினா செல்ஃப் பாலினேஷன் ஆச்சே. ஆமா, இங்க chaetonogamy அப்படிங்கிறது it is a type of cross pollination, but all the process same like self pollination. இது ஒரு வகையான கிராஸ் பாலினேஷன். ஆனா இதனுடைய நடைமுறைகள், இதோட process என்னவா இருக்கு அப்படின்னா செல்ஃப் பாலினேஷனா இருக்கு. கொஞ்சம் குழப்பமா இருக்கா? இத நான் டீடைலா உங்களுக்கு சொல்லி தரேன். So next one is a xenogamy. Xenogamy is a type of cross pollination. இங்க xenogamy அப்படினு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ரீல இருந்து இன்னொரு ட்ரீக்கு வந்து போலன் கிரெயின்ஸ் போனுச்சுனா சேம் வெரைட்டிக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுனா that is called xenogamy. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துறோம். இந்த chaetonogamy, it is very very important. எக்ஸாம்ல கேட்பாங்க, செல்ஃப் பாலினேஷன் மாதிரியே இருக்கக்கூடிய கிராஸ் பாலினேஷன் எது? இட் ஆக்ட் அஸ் செல்ஃப் பாலினேஷன். ப்ராசஸ் எல்லாமே எது மாதிரியே இருக்கும்? செல்ஃப் பாலினேஷன் மாதிரியே இருக்கும். பட் ஆனா இது எந்த வெரைட்டில வருது? கிராஸ் பாலினேஷன்ல வருது. அதனால தான் என்ன பண்ணிருக்கேன், chaetonogamy பக்கத்துல autogamy அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the pollen grains transfer from another flower stigma. pollen grains transfer ஆகுது, ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவரோட உள்ள ஸ்டிக்மாக்கு போகுது. இது இயல்பு, அதாவது நம்ம பாலினேஷன் சொல்றோம். ஆஃப் சேம் இண்டிவிஜுவல், தட் இஸ் a matter. இப்போ ஒரே ட்ரீ ஒரு ட்ரீல நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ட்ரீக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் நடந்தாவே அதுக்கும் பேர் என்னன்னா செல்ஃப் பாலினேஷன் தான். ஆனா இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு போறதுனால we consider as a cross pollination but same plant. என்ன சார் குழப்பறீங்க? நீ குழப்பிக்காத. it is a autogamy. அப்ப chaetonogamy அப்படின்னா என்னது? செல்ஃப் பாலினேஷன் தான். செல்ஃப் பாலினேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஃப்ளவர்ல உள்ள போலன் கிரெயின்ஸ் அதே ஃப்ளவர்ல ஸ்டிக்மால விழுந்தா மட்டும்தான் அது வந்து செல்ஃப் பாலினேஷன். அப்போ ஒரு ட்ரீல உள்ள ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு போலன் கிரெயின்ஸ் போனுச்சுனா அதுக்கும் பேரு கிராஸ் பாலினேஷன் as well as செல்ஃப் பாலினேஷன். அத கிராஸ் பாலினேஷனாவும் கன்சிடர் பண்ணலாம், செல்ஃப் பாலினேஷனாவும் கன்சிடர் பண்ணலாம். கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. chaetonogamy-ங்கிறது டைப் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் as well as autogamy. கிளியர் ஆயிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, pollen grains transfer from another flower's stigma of same individual. The plants are monoecious. இது நிறைய பேருக்கு டவுட் வரும். monoecious plant என்ன சார்? சேம் பிளான்ட்ல
மேல் ஃப்ளவர்ஸும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸும் இருந்துச்சுன்னா தட் பிளான்ட் இஸ் கால்டு மொனேசியஸ். இங்க மோனோ அப்படின்னா ஒண்ணுன்னு அர்த்தம், ஏசியஸ் அப்படின்னா ஹவுஸ்னு அர்த்தம். இங்க ஹவுஸ்னு என்ன சொல்றோம்னா ட்ரீயை சொல்றோம். அந்த ட்ரீலயே மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் இருந்துச்சுன்னா that condition is called monoecious. அப்போ கெய்டினோகேமி நடக்கணும் அப்படின்னா அங்க ஃப்ளவர்ஸ் என்ன நேச்சர்ல இருக்கணும், monoecious நேச்சர்ல உள்ள பிளான்டா இருக்கணும். then we move on. That point is very very important. இப்பதான் உங்களுடைய குழப்பம் வந்து கிளியர் ஆகும், உங்க கன்ஃபியூஸ் வந்து இங்க தான் ரெக்டிஃபை ஆகும். ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன். என்ன ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன்? ஒரே பிளான்ட்ல உள்ள ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு போலன் கிரெயின்ஸ் போகுது, அது ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன். பட் ஆட்டோகேமி. என்ன பட் ஆட்டோகேமி? ஒரே பிளான்ட்டுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால ஆட்டோகேமி. இப்போ புரிஞ்சு போச்சா? அந்த பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரே பிளான்ட்டுக்குள்ள நடக்கிறதுனால ஜெனட்டிக்கலி சேம். இங்க இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். இப்போ அந்த டயக்ராம் மூலமா காமிக்கிற பாருங்க. இந்த டயக்ராம் அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு ட்ரீ இருக்கு, நல்லா கவனிங்க. ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீல ரெண்டு ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏ அப்படின்னு ஒரு ஃப்ளவர் காமிச்சிருக்கேன், as well as பி அப்படின்னு ஒரு ஃப்ளவர் காமிச்சிருக்கேன். இப்போ போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஏ பிளான்ட்ல இருந்து ஏ ஃப்ளவர்ல இருந்து பி ஃப்ளவருக்கு போகுது. புரியுதுங்களா? அப்போ ஒரே ட்ரீல ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு போலன் கிரெயின்ஸ் போனுச்சுன்னா that is called கெய்டினோகேமி. it is otherwise known as autogamy. next move on. second type of cross pollination. second type of cross pollination க்கு என்ன பேரு? xenogamy. அப்ப xenogamyங்கறப்போ நம்ம cross pollination க்கு என்ன டெஃபினிஷனோ அந்த டெஃபினிஷனை அப்படியே நம்ம பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்துவீங்க? transfer of pollen grains from one flower to another flower of the different individuals or different plants of the same species. சொன்னல எங்க வீட்டு கொலையில ஒரு மாமரம், உங்க வீட்டு கொலையில ஒரு மாமரம், போலன் கிரெயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொன்னலையா, அந்த மெக்கானிசத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியதா அப்படியே இங்க ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதா. போலன் கிரெயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் another flower stigma of different plants of same species. that is very important. இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ரெண்டு பிளான்ட்டும் பாத்தீங்கன்னா மேங்கோ ட்ரீனா மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீனா நீம் ட்ரீ. the same species is very important. சரி, இப்போ xenogamy நடக்கணும் அப்படின்னா அந்த ட்ரீ என்ன கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னா ஈவன் மோனோசியஸா இருக்கலாம் இல்லனா டையேசியஸா. மோனோசியஸ் இப்பதானே சொன்னேன், ஒரே ட்ரீல மேல் ஃப்ளவரா ஃபீமேல் ஃப்ளவர் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் மோனோசியஸ். டையேசியஸ் அப்படின்னா ஆண் மரம் தனியாவும் மேல் ட்ரீ தனியாவும் ஃபீமேல் ட்ரீ தனியாவும் இருக்கும். ஈஸியா டையேசியஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி மரம் இருக்கும். அந்த பப்பாளி மரத்துல ஆண் மரம் பெண் மரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, பெண் மரம் தான் காய்க்கும், ஆண் மரம் காய்க்காது. சோ இது மாதிரி ஆண் மரம் தனியாவும் பெண் மரம் தனியாவும் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு டையேசியஸ். அப்போ மொனேசியஸா இருந்தாலும் xenogamy நடக்கும், டையேசியஸா இருந்தாலும் என்ன நடக்கும்? xenogamy நடக்கும். அப்ப இங்க ரெண்டு டிஃபரெண்ட் ட்ரீஸ் இருக்கிறதுனால ஒரு ட்ரீல இருந்து ஒரு ட்ரீக்கு போலன் கிரெயின்ஸ் போறதுனால ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி இருக்கும்? ஜெனடிக்கலி டிஃபரெண்ட். ஜெனடிக்கலி டிஃபரெண்ட். ஏன்னா எங்க வீட்டு மாமரம் இனிக்கும், உங்க வீட்டு மாமரம் புளிக்கும். அப்ப ஜெனடிக்கலி they are different, right? ஜெனடிக்கலி they are different. கெய்டினோகேமில வந்து ஜெனடிக்கலி சிமிலர், xenogamy வந்து ஜெனடிக்கலி டிஃபரெண்ட். சோ இந்த டயகிராம் பாருங்க புரிஞ்சிரும். இப்போ இங்க ரெண்டு ட்ரீ இருக்கு, ரெண்டு ட்ரீ இருக்கா? ரெண்டு ட்ரீமே சேம் ட்ரீ. இது மேங்கோ ட்ரீ, இதுவும் மேங்கோ ட்ரீ. ரெண்டு மேங்கோ ட்ரீ இருக்கு. அப்ப இந்த மேங்கோ ட்ரீல உள்ள ஃப்ளவர்ல இருந்து போலன் கிரெயின்ஸ் பறந்து எங்க போகுது அப்படின்னா இந்த ட்ரீல உள்ள ஸ்டிக்மாக்கு போகுது. so that process is called xenogamy. it is a two different types of cross pollination. cross pollination அப்படினா என்னன்னு பார்த்தோம். இப்போ contrivances of cross pollination, the term வந்து புதுசா இருக்கு உங்களுக்கு. contrivances பாருங்க, contrivances of cross pollination. the contrivances அப்படினா என்ன சார் அப்படினா ஏதாவது ஒரு process கிராஸ் பாலினேஷனை ப்ரோமோட் பண்ணுச்சு, கிராஸ் பாலினேஷனோட சக்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா கான்ட்ரிவன்சஸ். இந்த எழுதிருக்க மாதிரி ரெட் கலர்ல இட் ப்ரோமோட் த கிராஸ் பாலினேஷன் ப்ராசஸஸ். இட் ப்ரோமோட் த கிராஸ் பாலினேஷன் ப்ராசஸ். கிராஸ் பாலினேஷன் ப்ராசஸை ப்ரோமோட் பண்ற எந்த ஒரு ப்ராசஸா இருந்தாலும் அதை என்ன சொல்றோம்னா கான்ட்ரிவன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ட்ரிவன்சஸ். இதே கிராஸ் பாலினேஷனை வேற மாதிரி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அவுட் பிரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவுட் பிரீடிங்க்கு ஹெல்ப் பண்றதுனால
இந்த கான்ட்ரிவன்சஸ் நம்ம என்ன சொல்லலாம் டிவைசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எக்ஸாம்பிள் எப்படி क्वेश्चन கேட்கலாம் ரைட் அபவுட் கான்ட்ரிவன்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லனா ரைட் அபவுட் அவுட் பிரீடிங் டிவைசஸ் அப்படின்னு கேட்டா நீங்க இத தான் எழுதணும். அப்போ வந்து பாக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறோம் இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. the contrivances ஆர் அவுட் பிரீடிங் டிவைஸ் னு சொல்லும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா டைக்ளைனி. ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் என்ன டைக்ளைனி ஆர் யூனிசெக்சுவாலிட்டி. டைக்ளைனி ஆர் யூனிசெக்சுவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இப்போ டைக்ளைனி ஆர் யூனிசெக்சுவாலிட்டி இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டைக்ளைனி டைக்ளைனி அப்படின்னா ஒரே ட்ரீல மேலும் இருக்கும் மேல் ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதான் டைக்ளைனி அப்படின்னு சொல்றோம். அப்ப மேல் ஃப்ளவர்ஸ் தனியாவும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் தனியாவும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் யூனிசெக்சுவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும் ஃப்ளவர்ஸ் ஆர் யூனிசெக்சுவல். அப்ப ஃப்ளவர்ஸ் யூனிசெக்சுவலா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பாலினேஷன் மட்டும் தான் நடக்க முடியும் கிராஸ் பாலினேஷன் இஸ் பாசிபிள். ஏன்னா செல்ஃப் பாலினேஷன் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் ஆல் தி ஃப்ளவர்ஸ் ஆர் யூனிசெக்சுவல்ஸ். அப்போ இங்க என்ன பாலினேஷன் நடக்கும் கிராஸ் பாலினேஷன் மட்டும் தான் நடக்கும். இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னென்ன காரணம் பாருங்க. ஒன் இஸ் மொனேசியஸ் another one is dioecious. இங்க மொனேசியஸ் dioecious னு சொல்லும்போது நம்ம எதை சொல்றோம் அப்படினா ட்ரீயை தான் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் லிசன் ஹியர். ஒரு ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீல டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும். என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்கும் மேல் ஃப்ளவரும் இருக்கும் ஃபீமேல் ஃப்ளவரும் இருக்கும். ஒரே ட்ரீல கவனிச்சுங்க. ஓகே ஒரே ட்ரீல மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் இருந்துச்சுன்னா that condition is called monoecious. The same plant produce male flower as well as female flower. Male and female flowers on the same plant. ஒரே தாவரத்தில் ஆண் மலர்களும் பெண் மலர்களும் காணப்பட்டால் அதுக்கு என்ன பேரு மொனேசியஸ் அப்படின்னு சொல்லி பேரு. எக்ஸாம்பிள் இதான் எக்ஸாம்பிள் கேட்பான். கோகனட் தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா ஒரே மரத்துல மேல் ஃப்ளவரும் இருக்கும் ஃபீமேல் ஃப்ளவரும் இருக்கும். அடுத்து பிட்டர் கார்டு அப்படின்னு சொல்றது வந்து கசப்பா இருக்கலாம் பாகக்காய். அந்த பாகக்காயிலையும் பாத்தீங்கன்னா அந்த செடியிலும் மேல் ஃப்ளவரும் இருக்கும் ஃபீமேல் ஃப்ளவரும் ஒரே பிளான்ட்ல இருக்கும். சோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் மொனேசியஸ். dioecious. அப்ப dioecious என்ன மேல் ஃப்ளவர் தனியா ஒரு ட்ரீல இருக்கும். கவனிங்க. அப்ப dioecious அப்படிங்கும்போது டைனா ரெண்டு ஏசியஸ் அப்படினா ஹவுஸ். அப்ப இரண்டு வீடுகள் இருக்கு அப்படினா அர்த்தம் ரெண்டு ட்ரீ இருக்கு. மேல் ட்ரீ தனியாவும் ஃபீமேல் ட்ரீ தனியாவும் இருக்கு. மேல் ட்ரீ வந்து என்ன பண்ணும் அப்படினா மேல் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபீமேல் ட்ரீ என்ன பண்ணும் அப்படினா ஃபீமேல் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி பிளான்ட் இருந்துச்சுன்னா ஒரே இனம் தான் அது. அதுல மேல் ட்ரீ தனியாவும் ஃபீமேல் ட்ரீ தனியாவும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா dioecious அப்படின்னு சொல்றோம். பாருங்க மேல் ஃப்ளவர்ஸ் ஆன் மேல் பிளான்ட் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆன் ஃபீமேல் பிளான்ட். டயகிராம் பாருங்க. மேல் ஃப்ளவருக்கு தனியா ஒரு ட்ரீ இருக்கு ஃபீமேல் ஃப்ளவருக்கு தனியா ஒரு ட்ரீ இருக்கு. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க பொராசஸ் அப்படின்னா பொராசஸ் பிராபலிஃபர் அப்படின்னா பனைமரத்துல பாத்திருக்கீங்களா ஆண் மரம் பெண் மரம் இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது கேரிக்கா பப்பையானா நம்ம வீட்டுல உள்ள பப்பாளி மரத்துல ஆண் மரம் பெண் மரம் இருக்கும். அது மாதிரி டேட் பாம்ங்கிறது பேரிச்ச மரத்துலயும் பாத்தீங்கன்னா ஆண் மரம் பெண் மரம் இருக்கு. அப்ப எந்த ட்ரீலனா ஆண் மரம் பெண் மரம் தனித்தனியா இருக்கோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் dioecious அப்படின்னும். ஒரே மரத்துல மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து மொனேசியஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் கிளாஸ் we discuss. அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன சார் பார்க்க போறோம்னா the same heading contrivances தான் பார்க்க போறோம். கிராஸ் பாலினேஷனோட கான்ட்ரிவன்சஸ் பார்க்க போறோம். அதுல நம்பர் 2 ஹெட்டிங் வந்து மோனோக்ளைனி ஆர் பைசெக்சுவாலிட்டி ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்க போறோம்.